வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஜாக்குலின் வெர்சஸ் ஃபேட்மேன் ரவீந்தர் ஃபைட். அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல. அதேபோல பிக் பாஸ் தமிழ் வோட்டிங்க பத்தி நம்ம பேசப் போறோம். வோட்டிங்ல ரவீந்தருக்கு வந்து 3வது இடத்துக்கு போய் திரும்ப 5வது இடத்துக்கு வந்திருக்காரு. அருண் வந்து திருப்பி 3வது இடத்துக்கு போயிருக்காரு. ஜாக்குலின் 3வது 4வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ரஞ்சித் வந்து 6வது இடத்துல அப்படியே இருக்காரு. முத்துக்குமரன் 2வது இடத்துல அப்படியே இருக்காரு. முதல் இடத்துல நம்ம சௌந்தர்யா இருக்காங்க. இந்த பிக் பாஸ் வோட்டிங் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் பேசப் போறோம். அதேபோல நம்ம ரவீந்தர் வந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொன்ன செய்தி வந்து தவறு. நம்ம கூட மத்தியானம் பேசியிருந்தோம். அவர் போனாரா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரியான தகவல் வந்து நமக்கு இப்ப வரைக்கும் அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். அதனால பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்கல. அதை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது பிக் பாஸ் ஓட்டிங்க முதல்ல பார்த்துடலாம். ஓட்டிங்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட 4 பேர்ல ஒருத்தர் வந்து சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுறாங்க. அதாவது 4 பேர் இருக்காங்க. 25% பேர் ஓட்டு போடுறாங்க. 24.99% ஓட்டு. 25,241 ஓட்டு. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 25,241 ஓட்டு வந்து சௌந்தர்யா வாங்கியிருக்காங்க. முத்துக்குமரன் 20.61%, 20,812 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அருண் பிரசாத் மீண்டும் 3வது இடத்துக்கு வந்திருக்காரு. 14.25% இருக்காரு. 16,394 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஜாக்குலின் 14.13%, 4வது இடத்துல இருக்காங்க. 14,271 ஓட்டு. ரவீந்தர் வந்து 13.07%, 13,195 ஓட்டு வாங்கியிருக்காரு. ரஞ்சித் 12.94%, 13,074 ஓட்டு வாங்கியிருக்காரு. கடைசி 4 இடத்துல இருக்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஓட்டிங் வந்து 1/2%, 1%, 1/4% வித்தியாசத்துல தான் இருக்காங்க. அதனால அருண் பிரசாத், ஜாக்குலின், ரவீந்தர், ரஞ்சித் 4 பேரும் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இதுல ரவீந்தரும் ரஞ்சித்தும் ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. சௌந்தர்யா வந்து கண்டென்ட்டே கொடுக்கல, ஆனா எப்படிப்பா அவங்களுக்கு ஓட்டிங் வருது அப்படின்னு கேட்கிற எல்லாருக்குமே அவங்க உள்ள போகும்போதே அவங்களோட குரல் சரியில்லை, அதை வந்து கிண்டல் பண்ணாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை தாண்டி அவங்கள வந்து மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுல வந்து ஏதாவது ஒரு ஹம்பக்கோ இதுவோ இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு பிஆர் வச்சுலாம் அவ்வளவு ஓட்டெல்லாம் வாங்க முடியாதுங்க. அது ரொம்ப கஷ்டம். பிஆர் வச்சு ஓட்டு பண்ணணும்னா நிறைய பேர் பண்ணிடுவாங்க. அதே போல முத்துக்குமரனுக்கு வந்து 20,212 ஓட்டு. அவருக்கு பிஆர் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வசதியும் இல்லை அவர்கிட்ட. அதனால பிஆருக்கான வேலைகள்லாம் அவர் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனா 2வது இடத்துல ஓட்டிங்ல இருக்காரு. 3வது இடத்துக்கு வந்திருக்காரு அருண் பிரசாத். பட் இது எப்பவுமே மாறலாம். ஒரு 10.1% தான் டிஃபரன்ஸ் அருண் பிரசாத்துக்கு ஜாக்குலினுக்கும். பட் 14,397 ஓட்டு வாங்கியிருக்காரு. அருண் பிரசாத் இன்னும் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணவே இல்லை. 2 நாள் தான் ஆச்சு, இன்னும் நிறைய நாள் இருக்கேன்னு நம்ம யோசிக்கலாம். பட் இன்னும் ப்ரூவ் பண்ணல. பட் இவர் ஃபேட்மேன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அவரும் ரஞ்சித் அண்ட் நம்ம தீபக் இவங்களாம் தான் அவரை கை பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க. வந்து அவர் பெட்டுக்கு வர வரைக்கும் காலில் இருந்து நடக்க முடியல அவரால் பாவம். அதுக்காக வந்து அருண் பிரசாத், தீபக், ரஞ்சித் இவங்கெல்லாம் உதவுனாங்க. அந்த வகையில வந்து கொஞ்சம் மனசு இலகின மனசு அப்படின்ற மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்களை பண்றாரு. அதாவது பாகுபாடு பார்க்காம இறங்கி பண்றாரு அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஜாக்குலின் வெர்சஸ் ஃபேட்மேன் ஒரு ஃபைட் போச்சு. என்னம்மா நீ, அதாவது இந்த மளிகை ஜாமான் விஷயத்துல உப்ப நாங்க கொடுக்க மாட்டோங்க, நீங்க என்னடா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் இறங்கி அடிச்சாங்க நம்ம இவங்க ஜாக்குலின். அதுக்கு ஒரு உடனே சொல்லிட்டாரு, ஜெஃப்ரி எல்லா கிராசரி எடுத்து பூட்டுப்பா, யாரும் அதுல கை வைக்க கூடாது அப்படின்ட்டாரு. எங்களுக்கு உப்பு வேணாம், ஒண்ணு வேணாம், நீங்க போய் படுங்க, சமைக்கவே போறது இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை உருவாச்சு. அது காரணம் ஜாக்குலின் பக்கம் தான் எல்லாரும் நிக்கிறாங்க. சுனிதால இருந்து இவங்க நம்ம கேப்டன்ல இருந்து எல்லாருமே, கேப்டன் வந்து பொதுவா இருந்தாங்க நினைக்கிறேன். மத்த எல்லாருமே சுனிதா, தர்ஷா குப்தா எல்லாருமே அவங்க பக்கம் நின்னாங்க. யாரு? ஜாக்குலின் பக்கம். பட் ஃபேட்மேன் ஒரு காட்டினாரு. பட் அதெல்லாம் தூக்கி போட்டு இல்லைங்க நம்ம பாத்துக்கலாம், ஒரு ஸ்ட்ரைக்கை போடுவோம். மாயா போன வருஷம் பண்ணாத ஸ்ட்ரைக்கா, அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கை போட்டு தாக்குறாங்க ஜாக்குலின். அந்த வகையில வந்து ஜாக்குலினை பத்தி நம்ம இன்னும் பின்னாடி பேசுவோம். அதே போல ரவீந்தர் வர்சஸ் ஜாக்குலின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 4வது இடம் 5வது இடத்துல இருக்காங்க 2 பேருமே. ஜாக்குலின் வந்து அதாவது கடற்கடன்னு வளர்ட்டே இருக்காங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஷீ இஸ் பிளேயிங் ஹர் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறேன். பட் ரவீந்தர் 5வது இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரவீந்தருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓட்டிங் போடுறது ஒரு குரூப் போடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவருக்கு இன்னும் நிறைய ஓட்டு வேணும், தன்னை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா. இல்லைன்னா அடுத்த வாரம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள், நாமினேட் ஆனார் அப்படின்னா வெளில வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன் தான். பட் அவர் கண்டென்ட் நிறைய கொடுக்குறாரு அப்படிங்கிற வகையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப
இன்னொரு 4-5 வாரம் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பட் அது நடக்குமான்னு தெரியாது. அடுத்ததாக ரஞ்சித். ரஞ்சித்துடைய ஓட்டிங் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. லாஸ்ட்ல இருக்காரு. பட் இந்த வாரமே வெளியேற்றப்படுவாரா? அல்லது சாச்சனா இந்த வாரம் போனதால நோ எலிமினேஷன் சொல்ல போறாரா விஜய் சேதுபதி? இல்ல எல்லாரையும் ஒருத்தரா சேவ் பண்ணிட்டு கடைசி நேரத்துல ரஞ்சித் வந்து வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட் வரைக்கும் வந்து இல்ல நீங்க வெளியில வரல அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே இட்ஸ் ப்ராபபிலிட்டிஸ் அவ்வளவுதான். அந்த ப்ராபபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா அதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம சொல்லிக்கிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை சேர்த்து பார்க்கணும். பட் அதுல ரவீந்தர் வெர்சஸ் ஜாக்குலின் ஃபைட்டு, ரவீந்தர் வெர்சஸ் தர்ஷா குப்தா, ரவீந்தர் வெர்சஸ் இவங்க நம்ம பவித்ரா ஜனனி, அப்படி ரவீந்தர் வெர்சஸ் சாச்சனா, இப்படிதான் வந்து கேம் நிறைய போகுதே தவிர ஆண்கள்ல பெருசா யாரும் ஃபைட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்றீங்க, இப்படி பண்றீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் என்ன பண்றது, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படித்தானே இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை தாண்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஃபேக்டை வந்து எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்குலின் பண்றது வந்து ஒரு பக்கம் ஓவர் போர்டா இருந்தாலும், ஓவர் ஆக்டிங் பண்ணாலுமே அவங்க நிறைய வாய்ஸ் அவுட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். சில இடத்துல அதை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸோட அவங்களோட இதை பாக்குறேன். அதே போல ஓரளவு நல்ல வாய்ஸ் அவுட் பண்றது அடுத்தது வந்து பவித்ரா ஜனனி. ஏன்னா தனக்காக நான் தான் அந்த பக்கம் போவேங்கிறது ஃபைட் பண்ணாங்க. நீங்க ஓட்டிங்லாம் போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் தான் போவேன் அப்படின்னு கோச்சுக்கு போனாங்க. அப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க. இப்படி எல்லாம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது. பட் ஓகே, ஜாக்குலின் ஃபைட் பண்ணாங்க அவங்களோட. பட் அதுக்கப்புறம் சுனிதா இவங்க எல்லாரும் ஒன்னாதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இப்ப சாப்பிட போறாங்களா இல்லையா, சமைக்க போறாங்களா இல்லையா தெரியல. உப்பு நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கிராசரிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஃபைட் எப்படிப்பா போகுது? இந்த 3 பேர் போனதுல 2 பாக்கெட் உப்பு தான் இருந்திருக்கு. அந்த 2 பாக்கெட் பெண்கள் சைடுல எட்டுன்னு வந்துட்டாங்க. அதான் பிரச்சனை. ஆண்கள் பக்கம் உப்பு இல்ல. ஸோ அதாவது இதை வச்சே சண்டை உருவாக்கி அதற்கு நான் முன்னாடி வந்து பிக் பாஸ் ஹவுஸ், ஸ்மால் பாஸ் ஹவுஸ் இருந்தது இல்லையா? அதை வந்து இப்ப 2ஆ பிரிச்சு கேர்ள்ஸ் சைடு பாய்ஸ் சைடுன்னு போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கான்செப்டா தான் தெரியுது. இதுல இந்த பக்கம் ஒருத்தர் அனுப்புறது, அந்த பக்கம் ஒருத்தர் அனுப்புறது, சின்ன இந்த ஸ்மால் ஹவுஸ் அனுப்புவாங்களா அந்த மாதிரி. ஏதோ போன வருஷம் பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனா கொஞ்சம் ஒரே வீட்டுல இருக்காங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் எதிர்க்க பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்மால் ஹவுஸ் போனா வெளியில உட்காந்து பேசுவாங்க, அந்த மாதிரி இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் உட்காந்து பேசுறது, அந்த பக்கம் உட்காந்து பேசுறது, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தான் நான் சொல்ல போங்க. அதாவது எதையாவது ஒரு கண்டென்ட்டை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி, கண்டென்ட்டே இல்லாம கண்டென்ட் என்னப்பா பேசுறது அப்படிங்கிற மாதிரிதான் நிலைமை இருக்கு. வேற என்ன பண்றது, எல்லாத்தையும் பேசிதான் ஆகணும். ஆமா, கரெக்டா நான் சொல்றது. ஆமா, ஜாக்குலின் ஓரளவுக்கு பேசுற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கூட முத்துக்குமாரன் இவன் நம்ம பேர் ஜெஃப்ரி கிட்ட எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒரு பாட்டு பாடிட்டு வா அப்படின்னாங்க. அதுக்கு தண்டனை, அதாவது அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வந்ததுனால அவன் போய் பாட்டு பாட்டுதான். அது முத்துக்குமரன் நீ பொம்பளை மாதிரி பாடு அப்படின்ட்டாரு. அவங்க அது கோச்சிக்கிறாங்க. ஏங்க நான் அவனை சொல்லி ஒரு டாஸ்க் பண்ண சொன்னா நீங்க எனக்கு புதுசா ஒரு ரூல் போடுறீங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட, ஐயோ தெரியாதுமா எனக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பேசியிருந்தாரு. ஸோ இப்படி ஒரு ஜாலியா தான் போயிட்டு இருக்க தவிர கொஞ்சம் 24/7 பாக்குறவங்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்கு. எதையாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஏதாவது நடக்குமா, பிக் பாஸ் வந்து ஏதாவது டர்ன் அவுட் பண்ணுவாரா, ஏதாவது டாஸ்க் பண்ணுவாங்களா, டாஸ்காவது கொடுத்து தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவனும் என்னப்பா பண்றீங்க, அங்க தெலுங்குலாம் முத நாளே எப்படி தெருக்கி விட்டாங்க தெரியுமா, நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியதா இருக்கு. எதையாவது பண்ணி பண்ணுங்கடா, டாஸ்கை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிக் பாஸ் டீமும் இந்த புதுசா ஒரு டீம் வந்துச்சுன்னு சொன்னாங்களா, அவங்களாம் எங்க புது குரூப் வந்திருக்காங்க, அவங்க தான் வந்து கிரியேட்டிவ் டீம்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. எங்கப்பா அவங்க எல்லாம் கொஞ்சம் தேடி கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது டாஸ்க் நேற்று சேர வச்சு ஒரு கேம் பண்ணீங்க, அது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. பட் இந்த தடவை இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, ஏதாவது டாஸ்க் இருக்கா இல்லையா? 3 ப்ரோமோலயும் எதையும் காட்டல நீங்க. ஏதாவது டாஸ்க வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.